பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரபஞ்ச டிவியை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் போடுங்க. 3 வருடங்களுக்கு முன்பு கும்பகோணத்தில் வாழும் சித்தர் திரு கண்ணன் அம்மா அவர்களிடம் சூட்சும வடிவத்தில் எனக்கு கிடைத்த 7 வேல்கள் மற்றும் என் மருமகளுக்கு கிடைத்த சமயபுரத்து மாரியம்மன் போன்றவற்றை இப்பொழுது உங்களிடம் காண்பிக்கிறேன். இதை பற்றி திரு தமிழ் அவர்கள் தொகுப்பளித்து இந்த பதிவில் கூறியுள்ளார். பார்க்கலாமா? பானுமதி அவர்கள், டாக்டர் பானுமதி அவர்கள் பார்த்தீங்கன்னா காரை சித்தர் அவங்களுடைய முதல் சிஷ்யனே பெருமையா சொல்லலாம். அவங்க காரை சித்தர் அவர்களுக்கு ஒரு மருமக அப்படின்றதும் ஒரு ரொம்ப போற்றப்பட வேண்டிய விஷயம். அவங்க நேரடி சாட்சியமா கண்ணன் அடிகள் அவர்களை பற்றி அம்மா சித்தர், வாழும் சித்தர் என்று போற்றப்படுகிற கண்ணன் அடிகள் அவர்களுடைய பல அதிசயமான நிகழ்வுகளை மிக மிக புல்லரிக்கும் விதமா நேரடியா அடிகள் ஐயா முன்னாடியே பல அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த வைபவம் ஆதிபராசக்தி கோயில் கும்பகோணத்தில் நடந்திருக்கு. பல பக்தி பரவசம் உள்ள பக்தர்கள் முன்னாடி நேரடியா சாட்சியா பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மிக மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கண்ணனடிகள் அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு பாக்கியம் திரு பானுமதி அவர்களுக்கு கிடைச்சதுக்கே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சரி, நான் அதிகமா இதை பத்தி விவரிக்கிறத விட தொடர்ந்து நேரடி பதிவா டாக்டர் பானுமதி அவர்கள் கண்ணன் அடிகளுடைய பல அதிசயங்களை வெளிப்படையா சொல்றாங்க. ஸோ பார்த்து பக்தி பரவசத்தோட அந்த அனுபவத்தை அடையலாம். நன்றி. என்னால் வண்டியே ஓட்ட முடியும். 1 மணிக்கு உள்ள ஓட்டத்தில் உட்காந்த உடனே வெயில் அடிக்குது. அதனால இன்னைக்கு அதே போய் முக்கியப்படுத்த சொல்றாங்க, கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா 6 மணிக்கு வர சொன்னாங்க. அந்த கடல் கங்கை பொங்கல திருமணி போயிட்டு வந்த பையன்கால அது போய் அதை சேர்த்தேன். நேரம் திருவடி வந்து நல்லா ஆர்த்தி காமிச்சாங்க. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் அப்படியே வச்சு ஸ்கந்தல் போகணும். ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடந்தது. ஒரு முக்கியமான அற்புதத்தை சொல்லுங்க. இன்னொரு விஷயம் மறந்து போயிட்டேன். ஏன்னா எப்போ எங்கள் மாமனார் காலை சுத்தம் நடத்தது, எங்கள் ஹஸ்பண்டுக்கு எதுவுமே பிடிக்காது. அது நாங்கள் படிக்கிறார், 2 பையங்க, பொண்ணு பெற்றவங்கெல்லாம் 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் படிக்கிறாங்க. எனக்கு கொடுக்குறாங்க, பரவாயில்ல. அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். அன்னைக்கு அழுகுது. யாருக்கு கரெக்டாக 5 மாதிரி 9 கஜ புடவை, வேஷ்டி, தலப்பா எல்லாம் கட்டி கல்யாண சாப்பாடு. ஸோ இன்னைக்கு இதில் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படின்னா, என்னைக்கு அவரை மாமனாராக இருக்கிற இந்த மாமனார் சர்வீஸ் கல்யாணம் பண்ணி வச்சாரு. இதுதான் அது. அடுத்தது இவரை பற்றி சொல்லணும். அம்மாவை பற்றினா என்னுடைய பெரிய பையன், எனக்கு 2 பையன், பெரிய பையன் 2 பேசிங்க. என் பெரிய பையன் சம்மந்தி, மருமக, 2 பேசிங்க எல்லாரும் அம்மாவை பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ பையனும் மருமகளையும் கூப்பிட்டு ஒரு தட்டு, சாதாரண தட்டு பேப்பர் துணியில மூடி இருந்தது. நல்லா பார்த்து கேட்டுக்கோங்க. என் மருமக ரொம்ப ஸ்ரீரங்காவோ அவளை பார்த்து கேட்டுட்டாரு. அவளுக்கு பிடிச்ச தெய்வம் அவங்களுக்கு ரங்கநாதன் அம்மன் சொல்லுங்க, சமயபுரத்து மாரியம்மா அப்படின்னாரு. அப்படியா? வேப்பத்தை உதர்த்தாரு, ஜஸ்ட் துணியை எடுத்தாரு. அற்புதமான சமயபுரத்து மாரியம்மா. முதல்ல அம்மா
அம்மாட்ட போகும்போது எனக்கு கிடைச்ச அற்புதங்கள்லாம் என்னன்னா 27 இப்படின்னு பேப்பரை எப்படி உதறி காமிப்பாங்க. 27 நட்சத்திரத்துக்குரிய சின்ன வேல் இருந்தது. எனக்கு 7 வேல் இன்னும் வச்சு போட்டப்படி வெள்ளி வேல். அது ஒரு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து 5 வேல் கொடுத்தாங்க. கொடுத்துட்டோடனே நான் வாங்கிட்டு என் பையன் சுற்றத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டு மாடியில் தங்கும்போது போய் படிக்கட்டு ஏறும்போது நினச்சேன், எனக்கு என் ஹஸ்பண்டு ஸ்ரீவத்சன் சுதர்ஷன் மருமகன் 5 பேர். பேத்திங்களுக்கு என்ன பண்ணுறது, 5 பேர் வாங்கி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டு நைட்டு படுத்துட்டவுடனே காலையில் வந்து நான் ஒரு 6 மணிக்கு எழுதுவேன். வந்தவுடனே என் பையன் சுதர்ஷன் வந்து அம்மாவோட உரையாடி இருக்காரு. நான் வந்து ஐயாவுக்கு வந்து என்ன நடக்கிறதே தெரியாது, இது உண்மை. மறுநாள் காலையில் வந்து அம்மா இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்தது, எனக்கு 5 பேர் கொடுத்தீங்க அப்படின்னு. உடனே 5 பேர் கொடுக்கலையே, நான் 7 பேர் கொடுத்தேன் அப்படின்னு. உடனே என் பையனும் என்ன பண்ணா, போய் ஹேண்ட்பேக் எடுத்து பார்த்தேன், நம்ப மாட்டீங்க 7 பேர். 2 பேட்டிகளுக்கு மனசுல நினைச்சேன், அது எப்படி வந்தது, எப்படி சாட்சி. அவன் 5 பேர் தான் வந்துச்சு. இந்த அற்புதங்கள் நடந்தது. அடுத்த அற்புதம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து நானும் என் ஹஸ்பண்டு சித்தருக்கு வந்து சேர்த்து இதே மாதிரி வந்து அம்மாவை பார்க்க வந்தோம். வந்து பார்த்தா நான் வந்து எப்படி அம்மாவை பார்த்தோன்னா, உண்மையிலேயே நான் வந்து பொதுவாகவே ஒரு சுவாமிகளை ஒரு சித்தர்களையோ சுவாமிகளையோ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அவரை வந்து நான் வந்து சித்தராக தான் பார்ப்பேன், மாங்காராக தான் பார்ப்பேன். அதனால அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவர் பார்த்துப்பாரு அந்த பலனை. கெட்டவங்களை சந்திக்கத்தாந்தாலும் கெட்ட பார்க்கறவங்க நான் இதை கால சித்தராக தான் நான் மனசில் நினைச்சேன். சரி, நாங்கள் 2 பேர் வரோம். வந்தால் ஒரு 25 பேர் குழுமிருக்காங்க. அதுக்கு வந்து ஏதோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். இதே மாதிரி இந்த வரவேற்று எதையும் என் ஹஸ்பண்டையும் வரவேற்று எல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி எனக்கு 9 பேருக்கு புடவை, அவருக்கு வேஷ்டி எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்டை கேட்டாங்க, உங்கள் அப்பாவுக்கு இது தங்க வரவேற்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்டை கேட்டாங்க. உடனே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இல்லை, எனக்கு பார்த்ததெல்லாம் கேள்வி நானும் தான் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டை எடுத்தாங்க. நல்லா வேகத்தில் எடுத்து வந்திருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் வேர் கொடுத்தாங்க உதறினாங்க, ஏன்னா புத்தபதி சாய்பாபாவையே உள்ளே வச்சு தான் அது பண்ணிட்டாங்க, உள்ளேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க. எப்படி சமயபுரத்து மாரியம்மா வரும், அவ சொன்ன சமயபுரத்து மாரியம்மா வந்து இன்னைக்கும் மருமவா இதே மாதிரி அலங்காரத்தோட வணங்கி இருக்காங்க. அச்சேகத்த அற்புதங்கள் கடந்த 6 வருடங்களாக பார்த்து இன்னைக்கு பார்க்கும்போது நான் எழுந்து வந்தேன். ஆக்சுவலி 10 கிலோ எனக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு 2 கிலோ தான் இருக்குன்னா எனக்கு 2 கிலோ வேணும். இங்கே வந்தோடனே 2 கிலோ வந்துடும். அதே மாதிரி சமயபுரத்து மாரியம்மன் வந்து ஐயருக்கு நான் போய் காய் சித்திரத்தை வச்சுட்டு எடுத்துன்னு போங்க. அங்கே போன உடனே அதுக்கு வந்து ஒரு 25 கிலோ இருக்கும். இதெல்லாம் உண்மையிலேயே சுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து சித்தர் சக்தி கொடுப்பான்னு சொன்னாங்க. இன்னைக்கும் எங்கள் வீட்டுக்கு வாசல மண்மத வீட்டில் வணங்கிட்டு இருக்கா. அற்புதமாக அலங்காரம் பூஜை புரஸ்காரம் அப்படி பண்ணுவான். நல்லா நடந்துருக்கு. ஸோ அப்பேற்பட்ட பாக்கியசாலியான எனக்கு இன்னைக்கு இங்கே வந்து உங்களோட பேசுறது
கும்பகோணத்தில் இருக்கிற ஆதிபராசக்தி கோயிலில் தான் இந்த வைபவம் நடந்தது. கண்ணனடிகள் அவர்களுடைய முன்னாடியே மருத்துவர் பானுமதி அவர்கள் பல சாட்சியங்களை சொல்லியிருக்காங்க. பாலும் சித்தர், அம்மா சித்தர் என்று அழைக்கப்படுகிற கண்ணனடிகளை பற்றி அவங்க முன்னாடியே மிக அழகா வெளிப்படையா பல விஷயங்களை, இன்னும் சொல்லப்போனால் இயற்கையாக எந்த கலப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசினாங்க. இன்னும் நிறைய சாட்சியங்கள் இந்த கோல்டன்லே சேனலில் வந்துக்கிட்டு இருக்க போது தொடர்ந்து நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பாருங்கள், ரசிங்க. இந்த பதிவை பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் மேலும் மேலும் நிறைய பதிவுகள் கொடுக்கலாம். கோல்டன்லே சேனல் எஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பல பதிவுகளை இனி வர நாட்களில் கொடுக்க போகுது. ஸோ மகிழ்ச்சியாக நீங்கள் ரசிக்க, கடவுளை பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க, கண்ணனடிகளை பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க.